principal, dedicated teachers, proud parents, and my dear friends, a very warm and pleasant evening to one and all present here. It's my great honor and privilege to stand before you as the first head boy of our school and extend a heartfelt welcome to one and all gathered here for our annual concert. Annual Day is a special occasion that showcases the talent, achievement, and hard work of our students and teachers. It is a day of reflection, joy, and celebration of our school's journey over the year. On behalf of the entire students community, I warmly welcome our respected chief guest, Mr. Arugam sir, our MD sir, and thank you for gracing this occasion. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அன்பு குழந்தைகளே, அருமை பெற்றோர்களே, அற்புதமான ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் பள்ளியின் முதலாம் ஆண்டு வாழ்த்துக்கள். இந்த பள்ளியின் நோக்கமாக குழந்தைகளை உலக அளவு தலைவர்களாக உருவாக்குவதுதான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் ஔவையார். அந்த அரிய மானிட பிறவியில் நமது குழந்தைகள் தெய்வமாகவே நமக்கு பிறந்திருக்கின்றன. அந்த தெய்வீக தன்மையை அவர்களுக்குள் இருந்து கொண்டு வருவதுதான் நமது பள்ளியினுடைய நோக்கமாகும். அவர்களை உலகமே போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர்களாக மாற்றுவதுதான் நமது நோக்கமாக இருக்கின்றது. பொதுவாக நமது குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நாம் சொல்லுவோம். அது என்ன சொத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சொத்து அந்த குழந்தைக்கு சந்தோஷத்தை கொடுக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம கொடுக்குற இந்த பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை 120 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கொடுக்கக்கூடிய சொத்தாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ எல்லை இல்லாத இறைவன், எங்கும் நீக்கமறைந்துள்ள இறைவன் நமக்குள்ள ஒளிவின்றி பஞ்சபூதங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். அந்த சராசரியில் மாட்டி படைக்கும் அந்த இறைவன் நம்ம உடம்புக்குள்ள பஞ்சபூதங்களாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புடைய இயக்கம் எல்லாம் நிலமாகவும், நம்ம உடம்புடைய இரத்த ஓட்டம் நீராகவும், 98.6 அப்படிங்கிறது வெப்பமாகவும், காற்றுங்கிறது ஆக்சிஜன் ஆகவும், அடுத்தது ஆகாசங்கிறது உடம்புல உயிராகவும் இருக்கிறது. அந்த சராசரி படிக்கும் அந்த இறைவன் நமக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு நம்ம இளமைகள் நம்ம சொல்லுவோம். அது சின்ன வயசுல இப்போ நீங்கள் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, இறைவனக்க பாடல் கேட்டிருப்பீங்க. சின்ன வயசுலேயே ஆண்டவன் நம்மளுக்குள்ளே இருக்கிறான்ங்கிற அந்த குழந்தைய நம்ம தெரிய வச்சிட்டோம்னாலே அந்த குழந்தைங்க தெய்வ குழந்தைகளாக மாறும். வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது. எதிர்பார்ப்புன்னு இருந்தால் தான் ஏமாற்றம் இருக்கும். வாழ்க்கையே தன்னம்பிக்கையோட மிகப்பெரிய ஒரு மனிதர்களாக வாழ்வார்கள் என்பதுதான் எங்களுடைய பள்ளியினுடைய நோக்கம். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சென்னை சில்க்ஸ் குழுமம்னா என்ன அப்படிங்கிறது. சி குமன் தங்க மாளிகை தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தது SCM குரூப்ஸ். நாங்கள் 8 பிரதர்ஸு. அதில் இந்த மொத்தமாக SCM கார்மெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. மொத்தம் 55,000 பேர் எங்கிட்ட வேலை செய்கிறாங்க. எங்களுடைய நோக்கம் பணத்துக்காக நம்ம தொழில் பண்ணுவது அல்ல. தொழில் எந்த தொழில் பண்ணாலுமே 100% நேர்மை, 99 அல்ல, 100% நேர்மை தொழில் பண்ணுவோம். அந்த தொழிலுமே சமுதாய நலனுக்கு தான் மேக்சிமம் எல்லா தொழிலுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சமுதாயத்துக்கு எந்த கேடு வர வைக்காமையும், சமுதாயத்துக்கு மேக்சிமம் எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். கேஜியிலிருந்தே குழந்தைகளை நம்ம உருவாக்கும் பொழுதே அவர்கள் நீட்டுக்காக ரெடி பண்ணணும், அவர்களை ஃப்யூச்சரில் நல்லா ஒரு பணம் சம்பாதிக்கிறவர்களாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிகபட்ச பேரண்ட்ஸ்கள் இருக்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுன்னா, அந்த குழந்தைங்க வாழாமல் விட்டுருது. எந்த குழந்தைங்க அந்தந்த வயசில் வாழ்கிறதோ அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். இதைத்தான் நம்மளுடைய பள்ளியினுடைய நோக்கமாக நம்ம வச்சுருக்கிறோம். எல்லா குழந்தையுமே உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் நமக்கு குழந்தை எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. எங்களை நம்பி இந்த தேவராயன் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸை நம்பி இந்த 60 குழந்தைங்க இப்போ படிக்கிறாங்க. இந்த 60 பெற்றோருக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சிறந்தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். CBC அப்படிங்கிற நம்மளுடைய கவர்மெண்ட் கொடுக்குற, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்க பாடத்திட்டம் இது ஒரு மிக சின்ன விஷயம். பாடத்தை சொல்லித்தர்றது குழந்தைகளை மகிழ்ச்சியானவர்களாக, நல்லவர்களாக, சமுதாய உணர்வு உள்ளவர்களாக, வல்லவர்களாக, பொறுப்புணர்வு உள்ளவர்களாக மாற்றுறதாக மிகப்பெரிய விஷயங்க. அதை தாங்க இப்போ நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இதை நல்லா மிகப்பெரிய
ஒரு தலைவர்களாக நான் மாற்றுறதா என்னுடைய குறிக்கோளுங்க. என்னுடைய வாழ்வினோட நோக்கமே உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களும் சந்தோஷமாக இருக்கிறதாங்க என்னுடைய வாழ்வினோட நோக்கம்ங்க. அதுதான் என்னுடைய குருவினாலுடைய கருணையின் காரணமாக கடந்த 33 ஆண்டுகளாக மற்றற்ற மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் நான். இதே மகிழ்ச்சி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறது தான் இந்த கற்பத்தில் இருக்கிற பயிற்சி கொடுக்குறோம். இது ஆன்லைனில் ஆஃப்லைன்லேயும் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் மற்ற விவரங்கள் வேணும் நம்ம ஸ்கூலில் நீ கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் இது வந்து உலகம் முழுது கொண்டு போனால் உலக அமைதி வந்துருங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தங்க விலை. இப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தங்க விலை ஏன் கூடுகிறது. எல்லாத்துக்கும் தெரியும் அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து வரியை போட்டார், தங்க விலை கூடி போச்சு. அப்போ அதே மாதிரி எல்லா பொருளுடைய விலையும் கூடி போச்சுங்க. உலக அமைதி ஏன் வேண்டும்? உலக அமைதி வந்து உக்ரைன் போர் வந்துங்க. உக்ரைன் ரஷ்யா போர் வந்ததுனால தங்க விலை கூடிச்சுங்க. அடுத்து உலக பொருளாதாரம் 45% சரிவடைஞ்சது போர்னால. அப்போ போர் இல்லா நல்லுலகம்ங்கிறது நம்ம எல்லாத்தினுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய குருவுடைய நோக்கம். அதைத்தான் என்னுடைய நோக்கமாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தனி மனிதனும் ஹாப்பியாக இருக்கணுங்கிறத நம்ம ஸ்கூல் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பாடத்திட்டம் எல்லா பள்ளியிலும் சொல்லிக் கொடுக்குற பாடத்திட்டம்ங்கிறது ரொம்ப சின்ன விஷயங்க. அவங்கள எல்லா வழியிலும் 360 டிகிரி எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது, எப்படி வல்லவர்களாக மாற்றுறதா எங்களுடைய நோக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றோம். சந்தோஷமாக இருந்தால் என்ன கிடைக்குன்னா ஃபோக்கஸிங் அதிகமாக கிடைக்கும். ஃபோக்கஸிங் அதிகமாக இருந்தால் வெற்றி பெறுவது அரிதாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். வெற்றி பெறுவது ரொம்ப எளிமை. அந்த வெற்றி பெறுறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். வெற்றி பெறுறது அப்படிங்க பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்லை. இப்போ எல்லாருமே வந்து ஒரு டாக்டருக்கு படிக்க வச்சுட்டா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வரும் அப்படின்னு நீட்டுக்கு படிக்கணும் 5ஆம் கிளாஸ்லேயும் சொல்லிடுறோம். 1ஆம் கிளாஸ்லேயும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து வாழ்கிறத விட்டு போட்டு பணம் சம்பாதிக்கிற மிஷினாக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் விட்டுருங்க, குறைஞ்சபட்சம் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் 1ஆம் கிளாஸ்லேருந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ குழந்தைகளை வாழ்றதுக்கு விட்டிங்கன்னா போதும். சந்தோஷமாக இருந்ததுன்னா அந்த டாக்டருக்கு படித்து 1.5 லட்ச ரூபா வர்றதில்லை, 1.5 கோடி சம்பாதிப்பார், 1500 கோடி கூட சம்பாதிக்கிற மாதிரி தலைவர்களாக நம்ம பண்ணிடலாங்க. பணம் சம்பாதிக்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்குமே. நாங்கள் எங்களுடைய குடும்பம் வந்து சாதாரண நெசவாள குடும்பத்தில் பிறந்தவங்க. சாப்பாட்டுக்கே பிரச்சனையாக இருந்து வறுமையில் இருந்திருக்கிறோம். இன்றைக்கி 55,000 பேர் நம்மகிட்ட வேலை செய்கிறாங்க அப்படின்னா 100% நேர்மை, 100% சமுதாய நோக்கம். இதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு காரணம்ங்க. அதனால் வந்து நம்ம படிக்கிறத மீறி ஒருவனுக்கு தன்னம்பிக்கை உள்ளவர்களாக வளர்த்துட்டா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி மீது வெற்றி பெறுவார்கள். மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு தான் பிறந்திருக்கோம். we are not a money making vision. we born here to enjoy every seconds of life. நம்ம இன்னைக்கு வாழ்க்கை இன்னைக்கு தாங்க வாழ முடியும். 4 வயசுல இருக்கிற குழந்தை 4 வயசுல தான் வாழ முடியும், 10 வயசுல வாழ முடியாது. 10 வயசுல இருக்கிற குழந்தை 10 வயசுல தான் வாழ முடியும், நாளைக்கு வாழ முடியும். அப்போ இன்னைக்கு வாழ்க்கை இன்னைக்கு வாழ்றது தான் பிறந்திருக்கிறேங்க. இதை நம்ம நீங்கள் முதல்ல பெற்றோர்களாகி நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா குழந்தைகளை நாங்கள் வந்து எங்கிட்ட 7 மணி நேரம் அதிகபட்சம் குழந்தைங்க இருக்குது. நீங்கள் 17 மணி நேரம் நீங்கள் தான் குழந்தைகளை பார்த்துக்கணும். நாங்கள் ஆசிரியர்களாகிய நாங்களும் பெற்றோர்களாகி நீங்களும் சேர்ந்தா தான் நம்ம குழந்தைகளை மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்கவர்களாக, சமுதாய பொறுப்புள்ளவர்களாக, உலக நல விரும்பிகளாக நம்ம மாற்ற முடியுங்க. மிகப்பெரிய தலைவர்களாக மாற்ற முடியும். அதுக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக நீங்கள் இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே வாழணும் அப்படின்னா உடம்பு மனசு நல்லா இருக்கணும். அது இருந்தால் தான் அன்னைக்கு இந்த நாளை நம்ம வாழ முடியும். மகிழ்ச்சி இல்லாமல் வாழாத நாளுங்க. அதை வந்து நீங்கள் வாழ்ந்து காட்டுறதா குழந்தைங்க பார்க்கும். நீங்கள் வாயில் சொல்கிறத விட நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அதை தான் குழந்தைங்க ஃபாலோ பண்ணுங்க. இதை நீங்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைத்தீங்க அப்படின்னா நாங்கள் நினைக்கிற கனவை எளிமையாக நடக்குங்க. நம்ம குழந்தைகளை உலகத் தலைவர்களாக நம்மளால் மாற்ற முடியும். நீ எதை செய்தாலும் அதன் பொருட்டு உனது மனம், இதயம், ஆன்மா முழுவதையும் அர்ப்பணித்து செயல்பட்டால் வெற்றி மீது வெற்றி கிட்டும். இது விவேகானந்தரோட வார்த்தைங்க. இது வந்து இந்த கான்சன்ட்ரேஷன். வாட் இஸ் த மெடிடேஷன்? ஹேபிட்டேட் மைண்ட் டு கான்சன்ட்ரேட் ஒன் திங் இஸ் கால்டு மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் தான் இப்போ நான் குழந்தைகளுக்கு சொல்லித்தர்றோம். பண்ணாங்க குழந்தைகளுக்கு வந்து மெடிடேஷன் எப்படி ஓம் சாண்டி சொல்லித்தர்றோம். அடுத்தது குழந்தைகளுக்கு எப்படி சாப்பிடணும், எல்லாமே எப்படி பெரியவங்களுக்கு வணக்கம் செலுத்தணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதை வந்து மனசை ஒருநிலைப்படுத்த தெரிஞ்சால் தான் வந்து வெற்றி கிடைக்குங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கைன்னு உதாரணம் எடுத்துக்கிறேன். நான் உதாரணமாக நாங்கள் எங்களுடைய ஸ்டாஃபுகள் வேலைக்கு எடுக்கும் பொழுது முதல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும், 2வது மைண்ட் ஃபிட்னஸ் வேணும், 3வது ஒழுக்கம் இருக்கணும், 4வது மைண்ட் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன். ஹேபிட்டேட் மைண்ட் டு கான்சன்ட்ரேட் ஒன் திங். கான்சன்ட்ரேஷன் இருக்கிறவங்க தான்
ஒரு சூப்பர்வைசரை விட ஒரு மேனேஜருக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும், ஒரு லேபரை விட ஒரு சூப்பர்வைசருக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும். இது அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் பவரை சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து வச்சுருக்கிறோம். நாங்கள் இதை வந்து நீங்களும் வந்து வீட்டுக்கு வரும்பொழுது குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து இந்த பயிற்சிகளெல்லாம் எடுத்துங்க. வாழ்வு பயிற்சி நாங்கள் 32 மன்றம் வச்சுருக்கிறோம். 9 இடத்துல எங்களுடைய சொந்த அறிவுத்தூர் கோயிலே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து திருப்பூருக்குள்ளே 1.5 லட்சம் பேர் பயிற்சி எடுத்திருக்காங்க. இந்த பயிற்சிகளை எடுத்துகிட்டு குழந்தைகளோட நீங்களே வந்து சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்து 10 நிமிஷம் குழந்தைகளுக்கு தியானத்தை பழக்கப்படுத்தி விட்டீங்கன்னா, குழந்தை நீங்கள் நினைக்கிற விட 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு சந்தோஷமாக வாழ்வாங்க. இது என்னுடைய உதாரணத்தை சொல்கிறேன். நான் உனக்கு தேவையான திறமையும் வலிமையும் உனக்குள்ளே உள்ளது. இது விவேகானந்தர் பார்த்ததா. இதை வந்து அந்த குழந்தைகள் உணர வைக்கிறது படிப்படியாக அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதும் உணர்வு வச்சிடலாங்க. இப்போ இங்கே வந்து நீட்டில் வந்து நம்ம சேர்த்ததை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ எல்லாருமே வந்து ஒரு எப்படி வந்து ஒரு சமுதாயம் நல்லா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை போல நான் வந்து ஏற்கனவே சொன்ன பிரம்மஞானில் என்ன நம்மளுக்குள்ள இருக்கிற இறைவன் ஒரு தாவரத்துக்குள்ளேயும் இருக்கிறான். அதே இறைவன் தான் பஞ்சபூதங்களாக இருக்கிறான். ஒரு 5 அறிவு மிருகத்துக்குள்ளேயும் இருக்கிறான். 1 அறிவு தாவரத்துலேருந்து 5 அறிவு மிருகத்துக்குள்ளேயும் இருக்கிறான். 6 அறிவு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிறான். அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம வந்து கடவுள் எங்கும் நீக்கமே இருந்திருக்கு. நம்ம தப்பு பண்ண ஒரு செடி உடைச்சா கூட அது கடவுளுக்கு செய்யக்கூடிய தீங்கான்னு நினைப்போம். நம்ம அப்போ ஒரு மனுஷனுக்கே நம்ம துன்பம் கொடுத்தா எவ்வளோ பெரிய துன்பங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். இந்த பிரம்ம ஞான விளக்கம் தான் வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை தெரிந்து கொண்டாலே போதுங்க, நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கொண்டாடி மகிழலாம் என்று கூறி இப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப எங்களுடைய பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய அனுபவங்களை எல்லாத்தையுமே வந்து உங்கள் குழந்தைகளை வளர்த்துறதை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். லைஃப் இஸ் செலிப்ரேஷன். இன்னைக்கு தான் வாழ்க்கை, இன்னைக்கு தான் வாழ முடியும், நாளைக்கு வாழ முடியாதுங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருந்து லைஃப்பை செலிப்ரேட் பண்ணிங்கனாலே போதும். உங்களுடைய ஃபோக்கஸிங் அதிகமாகும், பணம் சம்பாதிக்கிறது ஈஸியாக இருக்கும். இனிக வாழ்க்கை வாழ்றத பிறந்திருக்குங்கிற வாழ்க்கையோட வாழுங்க என்று கூறிக்கொள்கின்றேன். அத்துடன் நம்ம பள்ளியினுடைய சிறப்பை சொல்லி கூடிய விரைவில் நம்ம பள்ளி முழுது 1200 பேர் படிக்கிற அளவுக்கு நம்ம ஸ்கூலில் கெப்பாசிட்டி இருக்குது. எல்லா விதமான வசதிகளும் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நாங்கள் ஆரம்பிக்கும் போல் இருந்ததை விட இப்போ 90% வசதிகளை அதிகப்படுத்தி இருக்கிறோம். எந்த ஸ்கூலும் இல்லாத அளவுக்கு எல்லா சிறப்பும் நம்ம பண்ணிட்டோம்மா. எங்களுடைய நோக்கம் இது சமுதாய நோக்கம். இதன் மூலம் பணம் சம்பாதிப்பது அல்ல. இதை நன்றாக புரிந்து கொண்டு உங்கள் அனைவரையும் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய உறவினர் நண்பர்களை சொல்லி கூடிய விரைவில் நம்ம பள்ளி முழுவதும் குழந்தைகள் சேர்ந்து இந்த சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் பயன் தரத்தக்கவர்களாக மாற்றும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மண்ணில் தோன்றிய மகான்கள் அனைவரையும் ரிஷிகள் முனிவர்கள் அனைவரையும் வேண்டி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் நலமும் பெற்று மற்றற்ற மகிழ்ச்சியுடன் வாழ மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். Members, children, as a founding principal of Devarayan School of Excellence, it gives me an immense pleasure and pride to present this annual report of our school, reflecting our journey from the inception stage to the achievement within a short span of time. Our school was established with a clean vision to provide holistic, value-based and quality education that nurtures young minds into confident, responsible and compassionate citizens. From a humble beginning with limited strength and infrastructure, we embarked on a journey filled with dedication, teamwork and unwavering commitment. Every milestone achieved today stands as a testimony to the collective efforts of our lovable staff members, parents and students. One of the most significant achievements in our journey was obtaining affiliation from the board, securing board affiliation with a short period of time, which reflects strong academic planning, compliance with the prescribed norms, infrastructure development, qualified and committed faculty, effective governance and documentation. We are extremely proud to share that our students participated in yoga competitions on 2 occasions and brought great laurels to the institution by winning distinguished prizes. Their achievements highlight
physical discipline, mental strength, focus and perseverance, holistic development. These victories have brought recognition to our school and motivated other children to actively participate in the extracurricular activities. Believing strongly in cultural values and traditional heritage, we celebrated various festivals with enthusiasm and educational significance. Adipperukku, which emphasizing gratitude towards the nature and rivers. Diwali, which celebrating the trump of light over darkness. Pongal, honoring farmers and expressing thanksgiving. Christmas, spreading the message of love and sharing. New Year, inspiring fresh beginnings and new resolutions. These celebrations helped students understand the importance in the unity of diversity, respect from traditions and cultural harmony. In addition to academics, we have encouraged students to participate in yoga and physical fitness programs, yoga and art and craft activities, cultural performances, value education sessions, competitions and talent exhibitions. Such activities have enhanced confidence, creativity, leadership and teamwork among our students and our faculties. The support and trust of parents have played a vital role in our growth. Constructive feedback, cooperation and encouragement from parents have strengthened our efforts to create a nurturing learning environment. As you all know, the title of today's annual day is Six Phase, which emphasizing 6 dimensions of a child's development: physical development, intellectual development, emotional, social, creative and moral development. 6 expressions of talent, which includes art, dance, music, drama, sports and academics. 6 pillars of learning, which includes curiosity, creativity, confidence, collaboration, communication and character. Last but not least, 6 senses of growth, which is important for a human: sight, hearing, touch, taste, smell, mind. At our school, we believe that education goes beyond the 4 walls of a classroom. A child learns not only from books but also from experience, activities and explanations as well. Through educational field trips to places like Kodiveri Dam, Children's Park and Fire Station, our students learn by seeing, observing and experiencing the real world. To make learning more meaningful, we are also planning to organize one field trip every month for our children. I extend my heartfelt gratitude to the management for their visionary leadership, the dedicated teachers and non-teaching staff of Devarayan School of Excellence, the supportive parents and our beloved children, who are the true ambassadors of our school. Together we have built not just a school but a vibrant learning community. Let us contribute to strive for excellence and make our institution a beacon of knowledge, character and success. Tonight, through the series of wonderful performances, our students will showcase these 6 vibrant phases of talent, reminding us that education is not just about books but about discovering many abilities within a child. So let us celebrate the spirit of learning, creativity and expression. Once again, I am welcoming you all for the first grand annual day celebration. Thank you all for your patience.